வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம 1 மணிக்கு கொடுத்த நம்பரில் அழகாக வந்து நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. சூப்பராக வந்து ஒரு நம்பர் கிடச்சிருந்தது. இதில் வந்து 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதே மாதிரி பெரிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 7 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி 78 அப்படிங்கிற நம்பர் நமக்கு அருமையான மென்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ட்ராவலிங் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்க போகிறோம். அதுலேயும் நமக்கு 6 மணி ஷோவும் சரி 8 மணி ஷோவும் சரி எப்போயுமே ஒரு மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா அன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பேஸை வச்சு தான் ஆடுவாங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து நேற்று மாதிரி இன்றைக்கி ஆடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னு முதல்ல பார்த்தலாம். 881 25 சரிங்களா. அதே மாதிரி 11 36 சரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க 54 978 சரிங்களா. இதில் நம்ம 8ஆம் நம்பர் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சா. அதே மாதிரி தான் நமக்கு இப்போ 978 அப்படின்னு வருதுன்னா அப்போ இதை பேஸாக வச்சு தான் நமக்கு அடுத்தடுத்த ட்ராக்கள் இப்போ நமக்கு எத்தனை அடிப்பாங்க 2 ட்ரா அடிப்பாங்க. அதாவது நமக்கு இப்போ 6 மணி ட்ரா ஒன்று அடிப்பாங்க, அதுக்கப்புறம் 8 மணி ட்ரா அடிப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த 978 அப்படிங்கிற இந்த நம்பர்லேருந்து அடுத்தடுத்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து 2 நம்பர் அல்லது ஒரு நம்பர் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து கணக்கு வைக்க வரும்போது நமக்கு என்னம்மா நம்பர்கள் கண்டினியூ ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது எந்த நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம் சரிங்களா. கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு என்னம்மா நம்பர்கள் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் அதை தான் சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் இந்த ட்ராவல் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. வேறு எதுவும் மாற்றியே கொடுக்கல. அதாவது 978க்கு நமக்கு வரக்கூடிய நம்பர் டேரெக்டாக வரக்கூடிய நம்பர் என்னவோ தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு 2 ட்ராவுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ட்ரா மட்டும்தான் கொஞ்சம் பெரிய நம்பர் 978ன்னு டோட்டல் பெரிய நம்பர். அப்போ இதை பேஸை வச்சு பார்க்கும்போது இந்த 3 ட்ராவும் அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 978 அதே சேம் நம்பர் நமக்கு 6 மணிக்கு கொடுக்குறதுக்கு அதே வாய்ப்பு. அதே மாதிரி 8 மணிக்கு நமக்கு அதே மாதிரி நம்பர்கள் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டில். ஏன் 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நேற்று மாதிரி மறுபடியும் 2ஆம் நம்பர் கொடுக்குறது 2 டைம் வந்து நமக்கு கொடுக்குறது. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 2ஆம் நம்பரே கொடுத்தாங்க. நேற்று பூராமே ஃபுல் அண்ட் ஃபுல் 2ஆம் நம்பர் வேறு எதுவும் மாற்றியே கொடுக்கல சரிங்களா. அந்த மாதிரி திரும்ப வந்து 9க்கு 9 அப்படிங்கிற நம்பரை திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது என்னோட கணக்கில். உங்களுக்கு வந்து 9க்கு 9 திரும்ப ரிட்டர்ன் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. ஏன்னா இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன்னா வந்து 978 பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி ஆடுனாங்கன்னா மறுபடியும் 9ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல தான் கணக்கு வருது. உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள். 9க்கு 9 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது 9க்கு 9 திரும்ப வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி ஆடினா கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் 2ஆம் நம்பர் ஆடிடுவாங்க. 9க்கு 2 ஏன்னா 2க்கு 9 தான் நம்ம கொடுத்து 2க்கு 9 9 2 அதே மாதிரி திரும்ப வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆடினாங்கன்னா திரும்ப நமக்கு 9ஆம் நம்பர் பேஸ்டாக வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் பேஸாக வச்சு அழைக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆடினாங்கன்னா 2ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதாவது இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ஏ போர்டில் 9 அல்லது 2 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏ போர்ட்லேயே அது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம 2 நம்பராக கண்டிப்பாக கொடுத்துருவோம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 நம்பர் மட்டும் ஆல் போர்டு போடுங்க. கண்டினியூவாக போட்டே இருங்க. உங்களுக்கு அதான் நான் சொல்லுவேன். எப்போயுமே ஆல் போர்டில் 2 நம்பர் சமயம் வின்னிங் கொடுத்துருவோம். நம்ம முயற்சி பண்ணி கொடுக்குறது 4 நம்பர் 2 நம்பர் கொடுத்தா போதுங்க எனக்கு சொன்னாவே போதும். அந்த மாதிரி அருமையாக வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். என்ன 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 7க்கு 1ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருங்கிறது வருமாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 7க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இப்படி வரதுனால தான் சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கு 6ன்னு வந்துடும். 7க்கு 9 7க்கு 6க்கு 7ன்னு வரும். அந்த மாதிரி 6க்கு 7 நம்பர் அப்படின்னு கேட்டால் இந்த 1க்கு 7 7க்கு 1ங்கிற அந்த நம்பர் தான் நமக்கு 6க்கு 7ஆகவும் 7க்கு 6ஆகவும் மாறி வர்றது காரணம் சரிங்களா. வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி அங்கேயும் நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் அங்கே காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை தான் நம்ம எப்போயுமே என்ன சொல்லலாம் 7ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரில் என்னங்க நம்பர் கணக்கு எப்படிங்க வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதான் வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இது டைரக்ட் நம்பர் கிடையாது, ஆல்டர்னேட் நம்பர். ஒரு நம்பருடைய பவர் நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் அவ்வளோதான் சரிங்களா. அது மாதிரி ஆடினாங்கன்னா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸாக இருக்குது. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். ஏன்னா 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 7க்கு 1 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் சின்ன நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 7க்கு 1ன்னு வந்துடும். இல்லை கொஞ்சம் பெரிய நம்பர் மேலே போகிறாங்க அப்படின்னா
உங்களுக்கு 7க்கு 5ன்னு வருது. அந்த 7க்கு வந்து நமக்கு என்ன நம்பர் செட் ஆகும்? இன்னொரு நம்பர் 4 நம்பர் செட் ஆகும். இல்லைன்னு சொல்ல முடியாது. 4 நம்பர் 7க்கு 4ன்னு செட் ஆகும். அதுவும் சாத்தியமான நம்பர் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5க்கு 2ன்னு அதிகமாக வந்துச்சுல, 5க்கு 2 தான் நம்ம இங்கே 7க்கு 2 மாற்றி கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்க. ஏன்னா 2ஆம் நம்பர் பேசிக்காக நமக்கு இந்த மாதத்தில் வந்திருக்கு, அதை கணக்கு பண்ணியும் அதே மாதிரி 5ஆம் நம்பர் விடாமல் நமக்கு ஆடிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் இந்த 2 நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள். அதாவது 91-25ங்கிறத ஏபியில் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி 91-25ங்கிற ஏபி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. 6ஆம் நம்பர் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 8க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். சரிங்க. போன டைமில் நம்ம என்ன சொன்னோன்னா 8க்கு 6க்கு 8, 8க்கு 6 இல்லையா, அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 8க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேமலாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். ஏன்னா 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். அதே மாதிரி 4 நம்பர் வரல, நீங்கள் சொன்ன மாதிரி 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வரலங்க. என்னங்க வரும் அப்படின்னா, நான் 8ஆம் நம்பர் வரல அப்படின்னு 6ஆம் நம்பர் வரலன்னா அதோட சின்ன நம்பர் 4 நம்பர் வந்துடும். சரிங்க. 2 நம்பர் தான் கொடுக்குறோம். ஒன்று 8ஐ விட சின்ன நம்பர், இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர். அதாவது இப்போ 6ஆம் நம்பரை விட சின்ன நம்பர் 8ஐ விட சின்ன நம்பர் 6, 6ஐ விட சின்ன நம்பர் 4, இது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. 8ஐ விட பெரிய நம்பர் வந்து நமக்கு மேலே தான் போகணும். 9ஆம் நம்பர் வருமானா வராது. அதை விட சின்ன நம்பர் தான் வரணுமே தவிர அதை விட பெரிய நம்பர் வராது. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அதோட பெரிய நம்பர் 9ஆம் நம்பர் தான். அதுக்கு மேலே பெரிய நம்பர் இல்லை, அதனால் சொல்கிறேன். சரிங்களா. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 916 அப்படிங்கிற நம்பரும், அதே மாதிரி 254 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது மாதிரி ஏதாவது நம்பர் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகும். அதாவது நமக்கு 6 மணி ஷோவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. திரும்ப 9ஆம் நம்பர் அதே பேஸில் அதே இடத்துல வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர் கொடுத்தாங்க, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம். 8ஆம் நம்பருக்கு வந்து நமக்கு 8 மணி ஷோவுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 558, 51. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11, 2, 306 இதுதான் நமக்கு கொடுத்தாங்க. இந்த நம்பர் பேஸ்டாக வச்சு நமக்கு 8 மணி ஷோ நம்ம கொண்டு வரோம். 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே எவர் கிரீன் வின்னிங் தான். ஏன்னா 8 மணி ஷோவுக்கு நமக்கு எப்போயுமே லட்டு மாதிரி எடுத்துருவோம். இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு எடுத்துருவோம். அது மாதிரி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி இந்த லட்டு மாதிரி வீடியோவில் நமக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். என்னங்க 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 2க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதுதான் நாளைக்கு வரணும், 8 மணி ஷோவில் அதுதான் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஏ போர்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 6 மணி ஷோவில் 9, 2ன்னு கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா 6ஆம் நம்பர் தான். புரியுதுங்களா. நம்ம 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நம்ம 6 மணி ஷோவில் எதிர்பார்க்குறோம். அதோட நீட்ஸ் என்ன வரும் அப்படின்னா இங்கே நமக்கு 6ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா. 6ஆம் நம்பருடைய வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருந்தால் பாருங்கள். அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 6ஆம் நம்பர் வரலைன்னா 7ஆம் நம்பர் வரும். என்ன 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா. ஆமாம், எனக்கு 2க்கு 7, 2க்கு 6 இந்த 2 நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்கான நம்பரு, அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். சரிங்களா. அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அங்கே எப்படி வரிசையாக இருக்கோ அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் வரிசையாக இருக்கும். அதனால தான் நமக்கு அந்த மாதிரி மெத்தட் வருது. சரிங்களா. வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னோட கணக்கு. 7 அல்லது 6 2 நம்பர் ஏ போர்டில் சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 3க்கு 5ங்கிற நம்பர் கொஞ்சம் எவர் கிரீனாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 3க்கு 8ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸாக ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம். சரிங்க. அதே மாதிரி 65 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஏபியில் 65க்கான வாய்ப்புகள் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட்டாக ஆடுவாங்க. 9ஆம் நம்பர் நமக்கு நாளைக்கு 8 மணி ஷோவில் சி போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் சி போர்டில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 659 அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே சேம் டைம் 3 அதாவது 783ங்கிற நம்பர் ரொம்ப சேமாகவும் வரணும். இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 மணி ஷோவில் அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது 6ஆம் நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஃபேவராக இருக்குது. 6ஆம் நம்பர் இருக்குது, 5ஆம் நம்பர் இருக்குது, 9ஆம் நம்பர் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க. 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 8 மணி ஷோவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம தனி பேசுகிற இப்போ 8 மணிக்கு மட்டும் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறோம்.
இப்போ 7 மணி 6 மணி ரிசல்ட்டும் 12 மணி ரிசல்ட்டை விட 8 மணிக்கு நமக்கு நிறைய டைம் கிடைக்கிறதுனால நம்ம தெளிவாக நின்று அலசி ஆராய்ஞ்சு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.